ஒரு பொண்ணோட உருவத்தை மாவுல செஞ்சு அதுக்கு இறுதி சடங்கும் செஞ்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போறோம். மத்திய பிரதேசத்துல விதிஷா பகுதியை சேர்ந்தவங்க தான் கவிதா. இவங்களுக்கு வயசு 23. இவங்க ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. இவங்கள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரிலேஷன்ஸும் பயங்கரமா சர்ச் பண்ணியும் இவங்க கிடைக்கவே இல்லையா. ஒரு ஸ்டேஜில் தான் இவங்களுக்கு தெரிய வருது, இவங்க ஒரு பையனை லவ் பண்ணி அவரை ரகசியமா கல்யாணம் பண்ணி வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு. கவிதா லவ் மேரேஜ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் ரொம்பவே அப்செட்டும் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கர அதிகமாயிருக்கு. இதனால அவங்க தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இறுதி சடங்குக்கும் அழைக்கிறாங்க. இறுதி சடங்குல அந்த பொண்ணோட உருவத்தை மாவுல செஞ்சு அதுக்கு சடங்கையும் மேற்கொள்றாங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் அந்த உருவத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஊர்வலமா அந்த ஊரை சுத்தியும் வராங்க. வந்து அந்த உருவத்தை எரிக்கவும் செய்றாங்க. இப்படி அந்த உருவத்தை ஊர்வலமா எடுத்துட்டு போய் எரிக்கிறது இறுதி சடங்கோட ஒரு பகுதியாகவும் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கவிதாவோட அப்பா இது குறித்து ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, எங்களால தாங்கவே முடியல, இதனால தான் எங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இறுதி ஊர்வலத்துக்கு நாங்க ரெடி பண்ணோம். இப்படி நாங்க பண்ணதுனால எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கவிதாவோட அப்பாவும் சொல்றாரு. கவிதாவோட உருவத்தை மாவுல செஞ்சு அதை ஊர்வலமா எடுத்துட்டு வந்து எரிச்ச வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இதனால இந்த காலகட்டத்திலையும் லவ் மேரேஜ்க்கு இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கா, இவங்கெல்லாம் எப்பதான் மாற போறாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க.